விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கணவன் மனைவி உட்பட 3 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்து அசத்தினர். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் 50வது பிறந்தநாள் மற்றும் கட்சி தொடங்கப்பட்டு முதல் பிறந்தநாள் என்பதால் தாவேக தொண்டர்கள் விஜயின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாட முடிவு செய்தனர். ஆனால் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் தாவேக தலைவர் விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இதனால் விஜய் ரசிகர்கள் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடாமல் பல்வேறு சேவைகள் செய்து பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரத்தில் தாவேகாவை சேர்ந்த கணவன் மனைவி உட்பட 3 பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர். தங்களது மறைவுக்கு பின்னர் தங்களது அனைத்து உடல் உறுப்புகளும் தானமாக எடுத்துக்கொண்டு பிறருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என தாம்பரம் மருத்துவமனையில் பதிவு செய்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சென்னக்குப்பம் ஊராட்சியை சேர்ந்த செல்வம் மற்றும் அவரது மனைவி சுசித்ரா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தாவேகா நிர்வாகி SKS நெப்போலியன் ஆகியோர் உடல் உறுப்புகளை தானம் செய்து அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தினர். நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அகில இந்திய தளபதி மக்கள் இயக்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகியாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பெயர் நெப்போலியன் மற்றும் செல்வம் மற்றும் சுஜித்ரா சகோதரி சுஜித்ரா ஆகிய 3 பேரும் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளோம். தளபதியார் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் மறைந்தாலும் மற்றவர்களுக்கு எங்களுடைய உடல் உறுப்புகள் தேவைப்படும் பொழுது அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கூறி இந்த உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டுள்ளது. வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 50வது பிறந்த நாள் மற்றும் கட்சி ஆரம்பித்து முதல் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாட ஆசைப்பட்டோம். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு விஷயத்திற்காக தளபதி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம், அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். இருந்தாலும் இந்த உடல் உறுப்பு தானத்தை செய்து மக்களுக்கு பயன்பெறும் அளவிற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். தளபதி நீண்ட ஆயுளோடு சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். செல்வம்.